முடிஞ்ச அண்ணா சாலை பக்கம் வர சொல்லுங்க தைரியம் தான். நாளைக்கு காசி போறேன், காசி தமிழ் சங்கம் கும்பமேளா போறேன். போயிட்டு கோயம்புத்தூர்ல அமித்ஷாஜி வர்றாங்க. நான் சென்னைக்கு எங்க எப்ப போறனோ அடுத்த வாரம் போக இருக்கிறேன். சென்னைக்கு எப்ப போறனோ அண்ணா சாலையில எங்க வரணும் திமுக காரன் நாளையும் தேதியும் இடத்தையும் குறிக்கும். அண்ணா சாலைனா பொத்தம்புதுவா எங்க நீ இடத்த முடிவு பண்ணு. அண்ணா சாலைக்கு நான் வர்றேன், இடத்த குறிப்பிட அண்ணா சாலைக்கு இங்க வாங்க, அண்ணா சாலைக்கு இங்க வாங்க. நான் தனியால பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர் யாரும் என் கூட வர மாட்டாங்க. தனியால ஒத்தால வர நீ மொத்த படையும் திமுக படையும் மொத்த போலீஸ் போர்ஸ் வச்சு நீ தடுத்து நிறுத்தி பாரு. தனியார் பள்ளிகள்ல காலைல இலவச உணவு கொடுக்கறாங்களா? இல்ல தனியார் பள்ளியில யூனிஃபார்ம் ஃப்ரீயா கொடுக்கறாங்களா? இல்ல அது தயவு செய்து அதோட இதை கம்பேர் பண்ணாதீங்க. உதயநிதி ஸ்டாலின் சொல்றாரு, நாங்க தான் அரசு பள்ளியில ஓசியில சாப்பாடு போடுறோம்ல, நாங்க தான் அரசு பள்ளியில ஓசியில யூனிஃபார்ம் கொடுக்கறோம்ல, நாங்க தான் அரசு பள்ளியில ஓசியில ஷூ கொடுக்கறோம்ல. ஆனா அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன், அது உங்க அப்பா வீட்டு பணத்துல இருந்தா கொடுக்குறீங்க? மக்கள் கொடுக்கக்கூடிய வரி பணத்துல அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவ செல்வங்களுக்கு எங்க கிட்ட இருந்து வாங்கக்கூடிய வரியில அந்த வரி பணத்துல நீங்க சீருடையும் மத்தியான உணவும் கொடுக்கறீங்க. உங்க குடும்பத்துல இருந்து கொடுக்கறீங்களா இல்ல உங்க அப்பா தாத்தா பணத்தை கொடுக்கறீங்களா? அப்படி இருக்கும் பொழுது பொறுப்பற்ற முறையில ஏதோ ஓசியில கொடுக்கற இலவசத்துல கொடுக்கறன்னு கருத்து சொல்றாங்க. அதனுடைய தரம் பெருசா ஆச்சரியப்படுத்திக் கொண்டு இல்லையா? அண்ணாமலை தரமா பேசணும், தரம் இல்லாதவர். இன்னைக்கு யாரு தரமானவர் நம்ம பேசுவோங்க ஐயா. உதயநிதி ஸ்டாலின் பேசுற சில வார்த்தைகளை உங்க முன்னாடி நான் பேசுறேன். இந்த மாவட்டத்தை சார்ந்த முன்னாள் முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவங்களை பத்தி என்ன சொன்னாங்கன்னா, விட்டால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சசிகலா அம்மையார் காலுக்குள் ஊர்ந்து சென்றிருப்பார். இவர் எடப்பாடி அண்ணன் பத்தி கொடுக்கிற சர்டிபிகேட். எடப்பாடி பழனிசாமி மோடியை பார்த்தால் படுத்து விடுவார், அமித்ஷாவை பார்த்தால் படித்துடுவார், சசிகலா அம்மாவை பார்த்தால் முட்டி போடுவார். இது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் உதிர்த்த ஒரு பொன்மொழியில, பல பொன்மொழியில இது ஒன்று. 2016 உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் போட்ட ஒரு ட்வீட்டை காட்டுறேன். இதுல பாருங்க, மதிப்புக்கு மீறிய புரட்சி தலைவி அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இருக்கிறாங்க, அது பக்கத்துல ஒரு சினிமா நடிகை இருக்கிறாங்க. அதை தன்னுடைய முகநூல் பதிவுல 2016 போட்டு மக்கள் நேசிக்கக்கூடிய புரட்சி தலைவியை கொச்சைப்படுத்தினார். அன்புமணி ராமதாஸ் ஐயா ஓபிஎஸ் அவர்களுடைய டயர் நக்கின்னு சொன்னார். இதெல்லாம் ஒரு சொன்ன பொன்மொழிகள் சில. இனிமேல் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை 29 பைசா மோடின்னு சொல்லுவேன். 2021 தேர்தல் பிரச்சாரத்தில் அருண்ஜேட்லியும் சுஷ்மா ஸ்வராஜையும் கொன்றவர் மோடி, கவர்னரை மக்கள் செருப்பால் அடிப்பாங்க. அதனால் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் தரத்துக்கும் நார்த் போலுக்கும் சவுத் போலுக்கு இருக்கிற தூரம் தான். தரம் இல்லாத ஒரு அரசியல்வாதி தமிழ்நாட்டில் இருக்காருன்னா அது உதயநிதி ஸ்டாலின். தாத்தா பேரை அப்பா பேரை வச்சு ஓட்டிட்டு இருக்காங்க. அதனால்தான் உதயநிதி ஸ்டாலினுக்கு நேரடியா சவால் வரும். நான் ஏற்கனவே நேற்றே சொன்னேன் கரூர்ல, தரம் இல்லாம பேசுனீங்கன்னா தரம் இல்லாம தான் உங்களுக்கு பதில் வரும். பிரதமருக்கு மரியாதை கொடுத்தால் அண்ணாமலையினுடைய வாயிலிருந்து மரியாதையான சொற்கள் வரும். பிரதமருக்கோ நிதித்துறை அமைச்சருக்கோ மரியாதை கொடுக்காம பேசுனீங்கன்னா உங்களைய உங்க பாணியில பேச எங்களுக்கும் தெரியும். நேற்று நாங்க ஆரம்பிச்சிருக்கிறது ட்ரெய்லர் தான்.